தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேள்விகளை அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் திரும்ப வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மொத்தமாக இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், காலேஜில் வருஷம் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சம்பந்தமாகவே நிறைய கேள்விகள் வருது. ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், நான் எவ்வளோ ஃபீஸ் இங்கே கட்டுற மாதிரி இருக்கும், அது எனக்கு காசு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. உங்களோட அனைத்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஏற்கனவே போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருந்த இது சம்பந்தமா. இருந்தாலும் இந்த முறை நிறைய பேர் திரும்ப ரிப்பீட்டடா கேட்கறதுனால திரும்ப நான் இன்னொரு முறை போடுறேன். ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படின்னா நீங்க எப்பப்ப எவ்வளவு கட்ட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் காஸ்ட், ஆன்லைன் அப்ளிகேஷன் காஸ்ட்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே 500 ரூபீஸ் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கு கட்டிடுவீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபீஸ் கட்டுவீங்க. இந்த அப்ளிகேஷன் காஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் ஃப்ரீங்க. மற்ற எல்லாருமே 500 ரூபீஸ் கண்டிப்பாக கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபீஸ் கண்டிப்பாக கட்டணும். இதை தாண்டி இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அவங்களோட அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை வச்சு ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டிக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியாச்சு. அடுத்ததா ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கு எல்லாருமே கம்பல்சரி கட்டி ஆகணும். ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ். இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபீஸ் ஃபார் ஆல். இது எல்லாருமே கட்டி ஆகணும். அடுத்ததா அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க காலேஜில் கட்ட போற ஃபீஸை இங்க முன்கூட்டியே செலெக்ஷன் கமிட்டியில் கட்டுவீங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது இந்த காசு உங்க காலேஜுக்கு திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்க அந்த காலேஜில் மீதி இருக்கிற ஃபீஸ் கட்ட போறீங்க. இது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல மேக்சிமம் எல்லா ஃபீஸுமே சேர்த்து ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கு 1.25 லட்சம் ரூபாய் மொத்த காலேஜ் ஃபீஸும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பெர் இயருக்கு. இதுல 80,000 ரூபீஸ் மட்டும் டியூஷன் ஃபீஸ், மற்ற எல்லா ஃபீஸும் சேர்த்து 1.25 லட்சம் ரூபாய் அப்படின்னு போட்டுருக்காங்க. இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 2.5 லட்சம் ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டா காலேஜ் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரீ அப்படி யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டு, கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கிற எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட், இவங்க அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸா இங்க செலெக்ஷன் கமிட்டியில நீங்க எதுவுமே கட்ட தேவையில்லை. அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் செலெக்ஷன் கமிட்டியில எதுவுமே கட்ட தேவையில்லை. பட் நீங்க காலேஜில் சேரும்போது எல்லா காசுமே கட்டியாகணும். உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் என்னவோ அதை கழிச்சிட்டு அந்த காலேஜில், அது ஒரு சில காலேஜில் மொத்தமாக வாங்கிக்குவாங்க, ஒரு சில காலேஜில் ஸ்காலர்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்குவாங்க. அது அவங்கள பொறுத்து. இப்போ அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றப்ப கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து 5000 ரூபீஸ் கட்டுவீங்க. அடுத்ததா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் கிடைக்கும் போது 5000 ரூபீஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சவங்க ஃப்ரீயா காசு இல்லாமல் டவுன்லோட் பண்ணிக்குவீங்க. இதுவே பிரைவேட் காலேஜ் கிடைச்சவங்க இன்னொரு 5000 ரூபீஸ் கட்டி நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். மொத்தமா 10,000 ரூபீஸ் பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கு. இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இனிஷியலா நீங்க ஒரு 10,000 ரூபீஸ் கட்டுவீங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு 15,000 கட்டுவீங்க. மொத்தமா 25,000 ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். 2 தவணையா கட்டுவீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சரி, பிரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸுக்கு 5,000 + 5,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 10,000 + 15,000, மொத்தம் 2 தவணையா கட்டுவீங்க. இது அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது அந்தந்த காலேஜுக்கு கண்டிப்பா திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். சரி, காலேஜ் ஃபீஸ் சொல்லியாச்சு. மொத்தமா கவர்மெண்ட் காலேஜுக்கு 5,000 ரூபீஸ் பெர் இயருக்கு வரும். அதிகபட்சமா கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸ் 1.25 லட்சம் ரூபாய் பெர் இயருக்கு வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் 2.5 லட்சம் ரூபாய் பெர் இயருக்கு வரும். இதை தாண்டி ஹாஸ்டல் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக இருந்தாலும் சரி, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாருக்குமே அந்தந்த காலேஜில் எவ்வளோ இருக்கோ எல்லாருக்குமே ஒரே இதுவாக தான் வரப்போகுது. புக் ஃபீஸ் எல்லாருமே புக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்ல கொடுக்க மாட்டாங்க, நீங்களே தான் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் கண்டிப்பாக எல்லாருமே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் என்ன ஃபீஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே காமன், இது எக்ஸ்ட்ரா. இந்த காலேஜ் ஃபீஸை தாண்டி ஹாஸ்டல் ஃபீஸ், புக் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் இது எல்லாருக்குமே பொது, எல்லாருமே கட்டி தான் ஆகணும். ஆயுஷ் கோர்சஸ் சம்பந்தமான இது போன்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான தெளிவான பதிலை அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. +2 படிச்சிருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.